திமுகவோட இந்த நிலைப்பாட்டால அதிருப்தி அடைந்த திருமாவளவன் தனது தொண்டர்கள் கிட்ட முகநூல் நேரலை வாயிலாக உரையாற்றியிருக்காரு. அவர் பேச்சுல தென்பட்ட முக்கிய அம்சங்கள் இதோ. முன்னிறுத்தும் அரசியலை தக்க வைக்கிறதுக்காகவே நம்ம கூட்டணியில இணைஞ்சிருக்கோம். இது வெறும் அதிகாரத்திற்கான ஓட்டம் மட்டும் இல்ல, விளிம்பு நிலை மக்களோட குரலை சட்டமன்றத்துல ஒழிக்க செய்வதற்கான முயற்சி. திருமாவளவன் முன்வைத்த முக்கியமான வாதம் என்னன்னா, 10க்கும் குறைவான இடங்கள் ஒதுக்கப்படும் போது கட்சியில நீண்ட காலமா உழைச்சிட்டு வாய்ப்புக்காக காத்திருப்பவங்கள திருப்திப்படுத்துறது கடினங்கிறது தான். வெறும் 6 அல்லது 7 இடங்கள் கிடைக்கும் போது தகுதியான பல வேட்பாளர்களை கைவிட வேண்டிய சூழல் உருவாகுது. இதனால் வேட்பாளர் நேர்காணல நடத்துறதுல கூட சிக்கல் இருக்கிறதா அவர் வேதனையோட தெரிவிச்சிருக்காரு. விசிக ஒரு வலுவான கட்டமைப்பு கொண்ட கட்சியா வளர்ந்திருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பலமான நிர்வாகிகள் இருக்காங்க. கட்சியோட வளர்ச்சிக்கு உழைத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினராகும் கனவுல இருக்காங்க. வெறும் 7 இடங்களே கிடைக்கிற பட்சத்துல ஆயிரக்கணக்கானோர் விருப்ப மனு அளிச்சிருக்க நிலையில யாரை தேர்வு செய்வது? இது கட்சிக்குள்ள தேவையற்ற பூசல்களை உருவாக்கும்னு திருமாவளவன் அஞ்சுறாரு.